எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலகப்போர் 3 யார் தலைமையில் நடைபெறும். பாருங்களேன், நம்ம யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட 3500 வீடியோ போட்டோம். அதில் ராஜயோகத்தில் பரமாத்மாவே சொன்னதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். 3ஆம் உலகப் போர் நடக்கும், அது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து இவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து உலகத்தை விநாசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாரதத்தில் மட்டும் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. அது டெல்லியில் இருப்பாங்க. அங்கேருந்து சத்தியகுதரோட ஸ்தாபனை நடைபெறும். இப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ எதுக்கு? நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வரும்னு தெரியும். அப்போ தனியாக சொல்கிறதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, யாரோட தலைமையில் நடக்கும். இப்போ ரஷ்யாவுக்கு யார் அதிபராக இருக்கலாம், அமெரிக்காவுக்கு யார் அதிபராக இருக்கலாம், உலகப்போர் 3 வரும்போது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எனக்கும் ஆன்சர் தெரியாது, ஆனால் அந்த ஆன்சரை நோக்கி போகிறேன். அதுதான் இந்த வீடியோட நோக்கம். இப்போ அமெரிக்கா எடுத்துப்போம். இப்போ நம்ம வீடியோ போடும்போது 2024. இப்போதுக்கு பைடன் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கார். 2024 அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது. பைடனா ட்ரம்ப்பா அப்படின்னு ஒரு போட்டி வரும். இதில் யார் வேணால் ஜெயிச்சு வரலாம். பைடனே திரும்பி வரலாம், இல்லை ட்ரம்ப்பே திரும்பி வரவாட்டி பிரசிடெண்ட்டாக ஆகலாம். கேள்வி என்ன, 2036 போல தான் விநாசம் நடக்கும். பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சங்கமம் 100 வருஷம்னு சொல்கிறார். இப்போ 1936 100 வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2036. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, உலகப்போர் 3 அந்த டைமில் காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம பேசுறது வந்து இப்போ 2024 பேசுகிறோம், நடக்க போகுது 2036. இனி ஒரு 12 வருஷம் கழிஞ்சு என்ன ஆகும் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். 12 வருஷத்துக்கு கழிஞ்சு இந்த பைடனே இருப்பாரா அப்படின்னா ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா பைடனுக்கு இப்போ 80 வயசு மேலே. அமெரிக்க சட்டப்படி ஒருத்தர் வந்து 1க்கு 2 வாட்டி பிரசிடென்ட் ஆகலாம். அதுக்கு மேலே ஒருத்தர் பிரசிடென்ட் ஆக முடியும். 3ஆவது வாட்டியாக ஒரே ஆள் வந்து பிரசிடென்ட் ஆனார் அப்படின்றது அமெரிக்க சரித்திரத்தில் கிடையாது. ஸோ பைடன் வந்தால் இது 2வது வாட்டி, அதாவது 24 வந்தால் அவர் 2வது வாட்டி வராருன்னு அர்த்தம். ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தாலும் அவரும் 2வது வாட்டி வராருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 2036 போல யார் பிரசிடெண்டாக இருப்பாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்கா யார் தலைமையில் 3ஆம் உலகப் போர் போவாங்கன்றதுக்கு ஆன்சர் கிடையாது, என்கிட்டையும் கிடையாது. ஆனால் ரஷ்யா அதுக்கு விடை தெரியும்ன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறோம். ரஷ்யாவுடைய அதிபர் இருக்கார் இல்லையா, புட்டின், அவரு அவங்க நாட்டில் என்னென்னலாம் சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றியிருக்காரு அப்படின்றத பார்ப்போமே. ரஷ்யாவிலையும் இப்படி தான் ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக 2 வாட்டி பிரசிடெண்டாக இருக்கலாம் அப்படின்னு இருந்தது. 4 வருஷத்துக்கு சொல்லி 2 தொடர்ச்சியாக 2 வாட்டி இருக்கலாம். அப்புறம் 8 வருஷத்துக்கு பிரசிடெண்டாக இருக்கலாம். ஒரு 4 இனி ஒரு 4ன்ற பேரில். அப்படி புட்டின் வந்து 2000 இருந்து 2008 வரைக்கும் அடுத்தடுத்ததாக ஜனாதிபதியாக இருந்தார். 2008 2012 டிமிட்ரி மெட்வெதேவ், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, அவர் வந்து பிரசிடெண்டாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவில் சட்டத்தையே மாற்றிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் பிரசிடெண்டாக இருந்தாலும் திரும்பவும் வரலாம், ஆனால் 2 6 வாட்டி டேர்மில் இருக்கலாம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 4 வாட்டி இருக்கலாம்னு இருந்தது, 2 6 வாட்டி ஆக்கிட்டாங்க. அதன்படி 2012 இருந்து 2024 வரைக்கும் புட்டினே தான் நம்ம இருக்காரு, பிரசிடெண்டாக இருக்கார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், 2024 அந்த 2 6 வருஷம் டேர்ம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து அவரே திரும்பி வரமாட்டார். திருப்பியும் சட்டத்தை மாற்றிட்டாங்க. எப்படின்னா, புட்டினே விருப்பப்பட்டா அவர் வந்து 2036 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சட்டத்தை ஏற்றுட்டாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு லாங் புட்டின் வில் பி தி பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 2036ன்னு வரும். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இவங்க எப்படி இந்த 2036 கணக்கு வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதாவது இனி ஒரு 2 6 வருஷம் டேர்ம், அந்த 2024 30 வரைக்கும் ஒரு டேர்மு, 30 36 ஒரு டேர்மு. இன்னைக்கு நிலவரத்தில் வந்து அவருக்கு வந்து 71 வயசுன்னு ஆகுது. நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது அன்னைக்கு 36 இருந்து 83 வயசு இருக்கும். இன்றைக்கும் வந்து அவர் உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி தான். கராட்டே, ஜூடோ, மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இந்த 71 வயசுலையும். அப்படின்னா என்ன, அவர் 83 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ராமா படி. நம்ம ட்ராமாவில் ஒன்று சொல்கிறோம், அச்சானக்குன்னு சொல்கிறோம். அச்சானக்குன்னா என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும்னு சொல்கிறோம்.
ஆனால் சட்டத்திட்டப்படி அவங்க வச்சிருக்கதே 2036 போல இவரையே வந்து இது பண்ணாது. 83 வயசுக்கு மேலே அவர் வந்து பிரசிடண்டாக தொடர மாட்டார். அவரே அப்படிதான் அவர் அந்த சட்டத்தை அவரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ ராஜயோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது சங்கமம் 36 வரைக்கும். ஓகே, அது நம்ம ராஜயோகம் இருக்கு. அப்போது சங்கம் அங்கே முடியணும்னா World War III அங்கே நடக்கணும். அதுவும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி ரஷ்யா புட்டின் வந்து ராஜயோகம்லாம் தெரிஞ்செல்லாம் அவங்க வைக்கிறது. அவர் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றி அவரே பிரசிடண்டாக எப்படி இருக்கிறது காலகட்டம் அப்படின்னு மாற்றி இப்போ என்ன வச்சுருக்காரு, 2036 வரைக்கும் அவரே வந்து பிரசிடண்டாக இருப்பேன் அப்படின்றாரு. அதாவது அவருடைய 83வது வயசு வரைக்கும் இருப்பதா அவர் சட்டத்திட்டங்களை மாற்றிருக்கிறார். இப்போ இது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2036 போல இந்த World War III நடக்கும்போது அமெரிக்க யார் ஜனாதிபதி நமக்கு தெரியாது. இவரே ஆரோக்கியத்தோட உயிரோட இருந்தார்னா புட்டின் தான் பிரசிடண்ட். அப்படின்னா உலகப்போர் 3 ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு நடக்கும். ஆனால் ரஷ்யாவை இவர் தான் தலைமை தாங்குவார் அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வேணும் சரி, எல்லாரோட மனுஷனோட ஆயுசு வந்து நம்மளால கணிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ஆனால் இப்போ 2024 தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது இதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்ன வாய்ப்பு ஜாஸ்தி? அமெரிக்காவில் இருக்க இப்போ 2 பிரசிடென்ட்டுமே வந்து 36 வரைக்கும் இருக்க போகிறதில்ல. எப்படி இருக்க போகிறதில்ல? உயிரோட இருந்தால் கூட அவங்க 2 வாட்டி தான் வர முடியும். இப்போ வந்தால் அவங்களுக்கு அது 2வது வாட்டி. ஸோ அவங்களே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ட்ரம்ப்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது அவர் உலகம் ஃபுல்லாக சண்டைலாம் போகல. கிட்டத்தட்ட அமைதியாக இருந்து தான் அவர் இருந்துட்டு 4 வருஷமும் அவர் வந்து யாரு கூட போர் அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. இவங்க தான் இந்த டெமோக்ராட்டிக் வரும்போது தான் இந்த முன்னாடி ஒபாமா இருந்தார், அவரும் சண்டை போட்டு தான் இருந்தார், பைடனும் சண்டை போட்டு தான் இருக்காரு. அப்போ பைடன் திருப்பியும் வந்தாலும் திரும்பி சண்டை தான் போடுவார். ஓகே, ஆனால் அவரே வந்து 36 போல உலகப்போர் 3க்கு தலைமை தாங்க மாட்டார். ஆனால் தியரிட்டிக்கலாக நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ரஷ்யாவுக்கு வந்து புட்டினே பிரசிடண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ எலெக்ஷன் அவங்களுக்கும் வருது 2024 மார்ச் போல் ரஷ்யாவுக்கும் எலெக்ஷன் வருது. அது அவர் தான் ஜெயிப்பார், புட்டின் தான் ஜெயிப்பார், அதில் டவுட்டே கிடையாது. திரும்பவும் வருவார். அப்போ இனி 2-6 வருஷம் டேர்ம் அவர் இருப்பார். அதனால் 2036 போல் இருப்பார். அப்புறம் இந்த ட்ராமாவை ராஜயோகம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னு ஒரு சைடு பார்த்துட்டே வரணும், ஒரு சைடு உலக நடவடிக்கைகளெல்லாம் ஒரு சைடு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இப்போ ரஷ்யா அதிபராகவே அவர் ரொம்ப வருஷமாக இருந்ததுனால, அதாவது ஃபஸ்ட்டு 2000 2008 அப்படி ஒரு 8 வருஷம் இருந்ததுனாலையும், 2012 2024 இது ஒரு 12 வருஷம் இருந்ததுனாலையும், இப்போ இந்த 12+8 சேர்த்தா 20 வருஷமாக பிரசிடெண்ட்டாகவே இருந்ததுனால அவருக்கு ரஷ்யாவோட நூக்கன் காரணம் தெரியும், போர்க்களம்னா என்ன தெரியும், இராணுவம்னா என்ன தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் இந்த அதிபர்கள் இருக்காங்க பார்த்தியா, அமெரிக்க அதிபர் 4 வருஷம் ஒரு வருஷம் மாறிட்டே இருக்கிறதுனால, அது மாதிரி யூரோப்பில் ஒரு நாட்டிலையும் ஒரு தலைவருக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒருத்தர் புதுசாக வர்றதுனால இவருக்கு இருக்கிற அந்த அரசியல் ஞானம் வந்து புட்டினுக்கு இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இவர் ரஷ்யா அந்த யுக்ரைன் அடிக்கும் போது அமெரிக்காவும் சரி யூரோப்பும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் கூட ரஷ்யா ஒன்றுமே பண்ண முடியல பொருளாதார ரீதியிலையும். ஏன்னா அவங்கள வந்து நிறைய இதெல்லாம் பண்ணாங்க, எக்கனாமிக் லாக்டவுன் அது இதுன்னு என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே மசியில். ரஷ்யா எப்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இது கேள்விப்பட்டேன் 2036 வரைக்கும் அவரே பிரசிடண்டாக இருப்பாருன்னு ஒரு நியூஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. சங்கமும் 2036 முடியுது, இவரும் 2036 வரைக்கும் இருப்பார், பிரசிடண்டாக இருக்கிறதுக்கு தியரிட்டிக்கலாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது உலகப்போர் 3 இவர் தலைமையில் ரஷ்யா வந்து படைக்கெடுக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதோட சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்களேன். ஸோ இப்படி தான் ட்ராமாவை நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது 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 விடயங்கள் கிடைக்கும். நம்மளும் பார்க்கலாமே 2036 போல் எப்படி இது டர்ன் அவுட் ஆகுது, நம்ம நினச்ச மாதிரியே வருதா, இல்லை கொஞ்சம் மாற்றங்கள் வருதா, வேறு யாராவது பிரசிடெண்ட் ஆகுறாங்களா அப்படின்றது பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.